ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ அக்கௌண்டன்சியில் என்கிட்ட எல்லாருமே கேட்குற ஒரு சாப்டர் யூனிட் 8 பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நான் அந்த சாப்டர் தான் ஆரம்பிச்சிருக்கேன். வில் பி போஸ்டிங் நவ். ஸோ பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஓட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா லாஸ்ட் சாப்டரோட கண்டினியூஷன் அண்ட் லாஸ்ட் சாப்டரில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இதில் நம்ம அப்ளிகபிள் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா, இப்போது நம்ம லாஸ்ட் யூனிட் தட் இஸ் சப்சிடரி புக்ஸ் 2ல் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ், கேஷ் புக்கை நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். அந்த கேஷ் புக்கில் மெயினாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா டிஸ்கவுண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸையும் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போது இங்கே 3 காலம் கேஷ் புக் 2 காலம் கேஷ் புக் நம்ம போடும்போது 2 காலம் கேஷ் புக் போடும்போது டிஸ்கவுண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். 3 காலம் கேஷ் புக் போடும்போது பேங்க் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போது பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அது எதுக்காக எடுத்துகிட்டு வரோன்னா, நார்மலாக நம்ம கம்பெனியிலேருந்து நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கோம், நம்ம பிஸ்னஸ்லேருந்து பேங்க்குக்கு பணம் போயிருந்தா, ஸோ நம்ம கல்லாலேருந்து 5000 rupees பேங்க்குக்கு போயிருந்தாலும் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அகெயின் பேங்க்லேருந்து நம்ம கல்லாக்கு ஒரு 5000 rupees வந்திருந்தாலும் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு பேமெண்ட் நம்ம செக் வழியாக பண்ணியிருக்கோம், ஆர் ஏதாவது ஒரு பேமெண்ட் செக் வழியாக நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பேங்க் வழியாக நடக்கிறது. அதை நம்ம 3 காலம் கேஷ் புக்கில் காட்டியிருந்தோம். ஏன்னா கேஷும் சம்மந்தப்பட்டு இருந்துதாங்க. ஸோ கேஷ் புக்கில் நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் காட்டியிருந்தோம். ஆனால் நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை எப்படி பார்க்க முடியும்? பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸில் நம்ம பண்ண ட்ரான்சாக்ஷனும் கேஷ் புக்கில் காட்டின ட்ரான்சாக்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு இல்லையான்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் ரீகன்சிலியேஷன். ஸோ ரீகன்சிலியேஷன்னா ரெண்டு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை க்ராஸ் செக் பண்ணுறது. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, இங்கே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு க்ராஸ் செக் பண்ணுறது தான் இந்த பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் நம்ம பிஸ்னஸில் நம்ம பணம் கேஷாக நம்ம என்ன ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலும் அதை நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு அட் த எண்ட் ஆஃப் த மந்த் இல்லை அட் த எண்ட் ஆஃப் த வீக் நம்ம கேஷ் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுவே நம்ம பேங்க்லேருந்து பணம் வந்திருக்கு, பேங்க் மூலிமா பணத்தை கட்டியிருக்கோம், பேங்க்குக்கு பணம் போட்டிருக்கோம், இப்படிப்பட்ட ட்ரான்சாக்ஷன்ஸை எப்படி செக் பண்ணுவோம்? ஸோ எப்படி நம்ம கேஷ்க்கு கேஷ் புக் இருக்கும், அதே மாதிரி பேங்க்குக்கும் பேங்க் புக் இருக்குது, தட் இஸ் பாஸ்புக். ஸோ அந்த பாஸ்புக்கில் இருக்கிறதும் நம்ம கேஷ் புக்கில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிற க்ராஸ் செக்கிங் தான் இந்த பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நம்ம என்னென்ன கற்றுப்போம் அப்படின்னா, பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஏன் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மே டிஃபர். ஸோ இதில் நம்ம ஒரு புது விஷயம் கற்றுப்போம். என்னென்னா, பேங்க்லேருந்து தான் நடந்த ஒரு விஷயத்த நம்ம கேஷ் புக்லேயும் காட்டுறோம். அப்போது எதுக்கு நம்மளுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற, அதாவது பாஸ்புக்கில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸும் கேஷ் புக்கில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸும் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கற்றுப்போம். அப்புறமா எப்படி நம்ம பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கற்றுப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா மட்டும்தான் we can easily understand this lesson. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, when transactions are more in number, ஸோ நிறைய transactions இருக்குது அப்படின்னா subsidiary books-ஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ we know that. ஸோ கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். ஸோ நார்மலாக நம்ம 3 காலம் கேஷ் புக்கில் கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். டெபாசிட் மேட் into the bank is debited in the bank column of the cash book. ஸோ நம்ம கேஷ் புக் நம்ம படிச்சிருந்தோம். அந்த கேஷ் புக்கில் நம்ம இன்கேஸ் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ பேங்க் காலமில் நம்ம அதை டெபிட் பண்ணுவோம். ஏன்னா பேங்க்குக்கு அது டெபிட் ஆகியிருக்கு. ஸோ பேங்க் காலமில் நம்ம டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் காலமில் நம்ம அதை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். பேமெண்ட் மேட் பை த பேங்க் இஸ் கிரெடிட்டட் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். ஸோ நம்ம நார்மலாக கேஷ் புக் பண்ணும்போது என்ன பண்ணுவோமோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போது நார்மலாக கேஷ் அண்ட் பேங்க் அப்படிங்கிறது டெபிட் பேலன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
டெபிட் பேலன்சஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம ட்ரையல் பேலன்ஸில் we have 2 column டெபிட் பேலன்சஸ் கிரெடிட் பேலன்சஸ். அதில் நம்ம பேங்க்கையும் கேஷையும் டெபிட் சைடில் தான் போடுவோம். அப்போ அது டெபிட் பேலன்சஸ். அப்போது பேங்க் காலம் நம்ம கேஷ் புக்கில் இருக்கக்கூடிய பேங்க் காலமை வந்து ஃபேவரபிள் பேலன்ஸாக காட்டுவோம். கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் காலம். ஸோ டெபிட் பேலன்ஸை ஃபேவரபிள்னு சொல்கிறோம், கிரெடிட் பேலன்ஸை கண்டிப்பாக ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் நீங்கள் இந்த லெசனில் கற்றுப்பீங்க. ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னா, இப்போ நார்மலாக இங்கே நம்ம டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் காட்டுவோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம கேஷையும் காட்டுறோம் பேங்க்கையும் காட்டுறோன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு பிஸ்னஸில் பணம் வந்தது நிறைய ஜாஸ்தியாக இருந்திருக்கு, பணம் போனது கம்மியாக இருக்குது. ஸோ கேஷ் கம்ஸ் இன் ஜாஸ்தியாக இருந்திருக்கு, கேஷ் கம்ஸ் இன் வந்து இன்க்ரீஸ்டில் இருந்திருக்கு, கேஷ் கோஸ் அவுட் வந்து டிக்ரீஸில் இருந்திருக்கு. அப்போது இந்த ரெண்டுத்துக்குமான மீனிங் என்னென்னா ஃபேவரபிள் பேலன்ஸ். அதுவே இது உல்டாவாக இருந்திருக்கு, கேஷ் கம்ஸ் இன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, ஆனால் பணம் வெளியே போனது ஜாஸ்தியாக இருந்திருக்குன்னா தான் ஓவர் டிராஃப்ட். ஏன்னா நம்மளுக்கு நிறைய செலவுகள் நடந்திருக்கு, ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, அதுதான் ஓவர் டிராஃப்ட். ஸோ இந்த சில திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம கற்றுப்போம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த லெசனில் நம்ம த்ரூ அவுட் இதெல்லாம் கற்றுக்கணும், அதனால தான். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட், அன்பிரசன்டட் செக்ஸ், அன்கிளியர்ட் செக்ஸ், டிஸ்ஹானர்ட் செக்ஸ், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ we have our introduction here. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேங்க் பாஸ்புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேங்க் பாஸ்புக். ஸோ இஃப் யூ இன் யோர் ஃபேமிலி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜெனரேஷனில் போகக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் ஓடுறதே இல்லை. ஸோ இப்போ இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற பேங்க் பாஸ்புக்கை எடுத்து ஒன்ஸ் பாருங்கள், என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யூ ஜஸ்ட் டூ தட். ஸோ இட் இஸ் வெரி காமன் இன் பிஸ்னஸ் தீஸ் டேஸ் டு டெபாசிட் செக்ஸ் received and cash received and cash with the bank. ஸோ நார்மலாக நம்ம பணம் வந்து சேவ் பண்ணணும், பணம் வந்து சேவிங் மோட்டிவோடு இருக்கணும் அப்படின்னா we will be depositing the cash into the bank. நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா பணத்தையும் கேஷாக நம்ம எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிவிடுவோம் பேங்க்கில். ஆர் எல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸையே பேங்க் டிரான்சாக்ஷன்ஸாக நடத்துவோம். ஸோ பேமெண்ட்ஸ் கேன் ஆல்சோ மேட் த்ரூ பேங்க். ஸோ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ நான் வந்து என்னோடய டே டு டே லைஃப் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் பேங்க்லேருந்து செக் எழுதி கொடுக்கலாம். ஸோ டெபிட் கார்டு நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி நான் என்னோடய ட்ரான்சாக்ஷன்ஸை பண்ணலாம். ஸோ அதுவும் நடக்கலாம். பிகாஸ் டீலிங் கேஷ் த்ரூ பேங்க் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஆமாம், இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் டெய்லி இப்போ நார்மலாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் எடுத்துக்கிட்டோன்னா டெய்லி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பென்சில் வாங்குவாங்க, ஒரே பென்சில் நிறைய பேர் வாங்குவாங்க, ஒரே பென் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அவங்க எல்லாம் ₹2 கொடுத்துட்டே போவாங்க. அதெல்லாம் பெட்டி கேஷ், நம்மளுக்கே தெரியும், அதெல்லாம் குட்டி குட்டி செலவுகள், அதெல்லாம் பெட்டி கேஷ். பட் இன்கேஸ் பெரிய பெரிய பொருட்கள் வாங்கும்போது எல்லோரும் ஒரே விதமான பொருட்கள் தான் வாங்குவாங்க. ஃபர்னிச்சர் கம்பெனினா சோஃபா தான் எல்லாருமே வாங்குவாங்க. எல்லாருமே 15,000 20,000 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே கேஷாக பண்ண முடியாது. ஏன்னா கேஷாக பண்ணோன்னா தெர் இஸ் நோ அதர் எவிடன்ஸ் அதர் தேன் ரிசிப்ட். அந்த ரிசிப்ட் தவிர்த்து வேறு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அண்ட் அந்த ரிசிப்ட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம அவங்க கொடுத்தாங்கன்ற மாதிரி நம்ம ஈஸியாக சைன் போட்டு பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்குது இப்போல்லாம். ஸோ அவங்க பேங்க் வழியாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அந்த பணம் இன்னும் நம்மளுக்கு வந்து சேரலைன்னா நம்ம பேங்க் பாஸ்புக்கில் எடுத்து இந்த மாதிரி இந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டியே நம்ம வந்து கேஸ் கூட போடலாம். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அவுட் ஹியர். So yes, also it is legally necessary to operate the transactions. ஏன்னா வந்து லைக் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னா நிறைய செலவுகள் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் பேங்க்குக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வருவோம். So when any bank transactions is undertaken,
2 records are kept of the transactions. ஸோ எந்த ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலுமே 2 ரெக்கார்டு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஒன் இஸ் கெப்ட் பை பிஸ்னஸ். ஸோ ஒரு ரெக்கார்ட் வந்து பிஸ்னஸ் வச்சுப்பாங்க, கஸ்டமர்ஸ் டு பேங்க். ஸோ கஸ்டமர்ஸ் டு பேங்க்னா கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பேங்க்குக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும், which is the cash book. ஸோ நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய நம்ம எக்ஸ்பென்சஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னா, ஒரு பிஸ்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களா வச்சுக்க போகிறாங்க அப்படின்னா அது கேஷ் புக். ஸோ அவங்களோட கேஷ் புக்கில் அது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வச்சுப்பாங்க. த அதர் ஒன், ரெண்டாவது என்னென்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். என்னென்னா இது பேங்க்குக்கும் இருக்கும் நம்மக்கிட்டையும் இருக்கும். அதுதான் என்னென்னா தட் இஸ் பேங்க் பாஸ்புக். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இட் கேன் பி செட் தட் த கேஷ் புக் மெயின்டைன் பை த பிஸ்னஸ் and the ledger accounts maintained by the bank record the same transactions. நார்மலாக நான் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸையும் நான் கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவேன், பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸையும் கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்காக என்னோடய ட்ரான்சாக்ஷன்ஸை பேங்க்குமே அவங்களோட ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க, அவங்களோட புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் பாஸ்புக். So bank statement or bank passbook is simply a copy of the customer's account in the books of bank. So in the books of cash book நான் என்னோட பிஸ்னஸில். ஸோ இப்போ நீங்கள் கேஷ் புக் அண்ட் பாஸ்புக்கு பர்ஃபெக்ட் மீனிங் கற்றுக்கோங்க. கேஷ் புக் வந்து ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணி அதில் அவர் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவார், கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவார். பாஸ்புக்குங்கிறது என்னென்னா 2 பேர்கிட்டையும் இருக்கும், 2 பேர்கிட்டையும் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும். என்னென்னா ஒன்று ஓனர்கிட்ட, ஒன்று பேங்க் கிட்ட. ஸோ இது 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாஸ்புக் என்னென்னா பேங்க்கில் அந்த அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் SBI பேங்க்கில் நான் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த பேங்க்கில் நான் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே இதில் இருக்கும். So a bank may send a statement at regular intervals to its customers. ஃபஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் ஏடிஎம் வாசல்லையோ இல்லை பேங்க்லேயோ நம்ம போயிட்டு we have to stand a lot of time, ரொம்ப டைம் எடுத்து க்யூவில் நின்று நம்ம பாஸ்புக்கில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு வரணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் நம்மளுக்கு பண்ணுறாங்க, மந்த்லி இன்டர்வல்ஸில் மெயில் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளும் நிறைய லாகின், ஸோ ஆன்லைன் வெப்சைட்ஸில் போயிட்டு நம்ம பேங்க்கோட ஆன்லைன் வெப்சைட் அண்ட் மொபைல் பேங்கிங்கில் போயிட்டு we can log in and we can take our statement, மினி ஸ்டேட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் செக் வைஸ் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் யூ கேன் செக் வைஸ் எப்படி இருக்குது, மினி ஸ்டேட்மெண்ட்னா எப்படி இருக்கும், ஏடிஎம்மில் போய் எடுக்கிறது எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பாருங்கள். ஸோ இட் ஷோஸ் ஆல் த டெபாசிட்ஸ். ஸோ அந்த பேங்க் பாஸ்புக் சொல்கிறோமே அது என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பணம் எடுத்துகிட்டு போய் போடுறது, தட் இஸ் டெபாசிட். நம்ம அந்த பேங்க் நம்ம போட்ட பணத்தை நம்ம எடுப்போம் இல்லையா, ஒரு செலவு வேணும், ஒரு செலவு இருக்குன்றது, அது வித்ட்ராயல். அந்த பேலன்ஸ் அவைலபிள் இன் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது ரெண்டும் பண்ணக்கப்புறமா என்கிட்ட மீதி எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 1 lakh இருந்திருக்கு, 1 lakh நான் டெபாசிட் பண்ணேன். அதில் நான் 50,000 வந்து நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 50K. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கிறதுன்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டேட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50K வந்து லாஸ்ட் மந்த் இருந்திருக்கு, இந்த மந்தில் நான் ஒரு 10K எடுத்துட்டேன்னா ஸோ அந்த 10K போயிட்டு திரும்ப 40K இருக்கும் இல்லையா, அது நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரீசன்ட் டைமாக எல்லாமே எலக்ட்ரானிக்கலாக மாறும்போது ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் நம்ம ஃபோன்லேயே நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுக்கலாம். வி டோன்ட் நீட் டு பி இன் பேப்பர் ஒரு புக்காக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இட் கேன் பி இன் PDF ஃபார்மேட், வேர்ட் ஃபார்மேட், எக்ஸல் ஃபார்மேட், இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸும் எடுத்துக்கலாம். Various types of accounts such as savings account, fixed deposit account, current account, etc. can be opened with the bank by different types of customers. So நம்ம நிறைய types of accounts open பண்ணிக்கலாம். savings account open பண்ணலாம், fixed deposit account. So இவ்வளோ என்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது, நான் வந்து என்னோட ஸ்டடீஸ்க்காக நான் அதை யூஸ் பண்ணணும் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 5 years ஆர் ஆஃப்டர் 4 years நான் அதை யூஸ் பண்ணணும்னா நான் அதை செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதில் இன்னும் கொஞ்சம் நான் பணத்தையும் ஈல்டு பண்ணுறதுக்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி நான் அந்த பணத்தை போட்டுட்டு ஆஃப்டர் 1 year எடுக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த பணம் எனக்கு வரும். ஸோ அது நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் இஸ் ஃபார் பிஸ்னஸ் டீலர்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அக்கௌண்ட் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பட் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் தான் பிஸ்னஸ் கன்சர்னுக்கு ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள். இது நம்ம எல்லாமே பிஸ்னஸ் டைப் தான் பார்க்குறோம், எதுவுமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் டைப் பார்க்குறது இல்லை. ஹவுஸ் ஹோல்ட்னால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். பட் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நீங்கள் இதை படிக்கும்போது பிஸ்னஸ் அக்கௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட். The facility of the bank overdraft is not available to any account other than current account. Bank overdraftனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன் உங்களுக்கு. என்கிட்ட 1 lakh இருக்குது, பட் எனக்கு இன்னும் 2 lakhs தேவை. எனக்கு இன்னும் 2 lakhs தேவை என்னோடய பிஸ்னஸோட ஒரு சில லோன் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 2 lakhsையும் நான் வந்து என்னோடய பேங்க்கில் நான் வந்து அட்வான்ஸாக பெற்றுக்கலாம், அட்வான்ஸாக நான் அதை எடுத்துக்கலாம். அதுதான் ஓவர் டிராஃப்ட். ஸோ மொத்தமாக என் பேங்க்கில் 3 lakhs இருக்கும், ஆனால் 1 lakh தான் எந்த 2 lakhsங்கிறது நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி நான் அந்த பணத்தை வச்சுப்பேன். அதுதான் ஓவர் டிராஃப்ட். ஸோ இந்த ஓவர் டிராஃப்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இங்கே பாஸ்புக்கோட உள்ளே எப்படி இருக்கும்னா டேட்ஸ் இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1st March அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1st March 19, ஸோ டேட் இங்கே பிரிண்ட் ஆகும். என்ன பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், யாருக்கு அந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அது வரும். பணம் வெளில போச்சா உள்ளே வந்ததா. ஸோ நம்மளுக்கு பணம் உள்ளே வந்துச்சுன்னா க்ரீன் கலரில் இங்கே இருக்கும், நம்மளுக்கு பணம் வெளியே போச்சுன்னா ரெட் கலரில் இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஆனக்கப்புறமா மீதி இங்கே எவ்வளவோ அந்த பணம் இருக்கும், இங்கே வந்து சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்ப் இருக்கும். ஸோ இதுதான் நார்மலான ஒரு பாஸ்புக்கோட உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற பாஸ்புக்கை எடுத்து இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாஸ்புக்கில் எப்படி இருக்கும், லைக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு டேட், ஸோ டேட் வைஸ் யாருக்கு இது என்ன வழியாக பண்ணியிருக்கோம், செக் வழியாக பண்ணோமா, கேஷை டெபாசிட் பண்ணோமா, யாருக்கு கொடுத்தோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். அண்ட் இங்கே செக் நம்பர், செக் வழியாக பண்ணோன்னா செக் நம்பர் இருக்கும், வித்ட்ரா பண்ணியிருக்கோமா டெபாசிட் பண்ணியிருக்கோமான்னு இருக்கும், பேலன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள், உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், when the entries in the bank statement are compared with the cash book, it will be found that the accounting treatment is reversed in cash book. ஸோ நார்மலாக நம்மளுக்கு இங்கே வித்ட்ராயல்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கேஷ் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது உல்ட்டாவாக ரெக்கார்ட் பண்ணுவோம். பேங்க் புக்கில் நார்மலாக இருக்கிறது கேஷ் புக்கில் உல்ட்டாவாக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியம். திஸ் இஸ் பிகாஸ் த கேஷ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இப்போது பேங்க் இருக்குது, கேஷுக்கு இந்த பக்கம் பேங்க் புக் போடுறேன், இந்த பக்கம் கேஷ் புக் போடுறேன். கேஷ் புக் போட்டிருக்கேன். ஸோ பேங்க் புக் அப்படின்னு சொல்லி உங்களை குழப்பறதுக்கு இல்லாமல் பாஸ்புக் அப்படின்னு போடுறேன். ஸோ கேஷ் புக்கில் நார்மலாக என்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவோன்னா பேங்க்லேருந்து பணம் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நடக்கும், இது பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ டிரான்சாக்ஷன்ஸ் மாற்றங்கள் நடக்கும். இங்கே வந்து வித்ட்ராயல் இருந்ததுன்னா இங்கே டெபாசிட் இருக்கும், இங்கே டெபாசிட் இருந்ததுன்னா இங்கே வித்ட்ராயல் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து பணம் எடுத்து தான் இங்கே நம்ம போட போகிறோம். அப்போ இது டெபாசிட்டாக ஆகும். இங்கேருந்து பணம் எடுத்து தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ அப்போ இது இங்கே டெபாசிட் ஆகும், நம்மளுக்கு இங்கே வித்ட்ராயல் இருக்கும், இங்கே டெபாசிட் இருக்கும். ஸோ தட் இஸ் பேசிக்லி வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் ரிவர்ஸ் ஆகுது. So following the double entry system, the credit balance in the bank book represents the debit balance as per cash book. So credit balance இருந்ததுன்னா debit balance இருக்கும், அவ்வளோதான். So this is because a bank is a debtor for the business. So இது சொல்லி குழப்ப வேணாம், நம்ம இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, அதுவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாஸ்புக் கேஷ் புக் இருக்குது. ஸோ கேஷ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இங்கே வந்து நம்ம டெபாசிட் நடக்குதுன்னா இங்கே வித்ட்ராயல் நடந்திருக்கும், இங்கே டெபாசிட் நடக்குதுன்னா இங்கே வித்ட்ராயல் நடந்திருக்கும். அதனால் மாற்றங்கள் இருக்கும். தட்ஸ் இட். ஸோ எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அவர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கான்செப்ட். அண்ட் அதுக்கப்புறமா டிஃப்ரென்சஸ் கேஷ் புக்குக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்க்கும் அதுக்கப்புறமா முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பிகாஸ் இந்த வீடியோவே ரொம்ப லாங் வீடியோவாக ஆயிடுச்சு.
So I'll be posting all these in next videos. Until then, stay tuned. Bye.